வணக்கம். காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் தலையிலேயே அச்சதியை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்றிரவு நடைபெற்றது. இதையடுத்து இன்று காலை 11 மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்றழைக்கப்படும் புனிதவதியாருக்கும் பரமதத்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக 11 மணியளவில் அம்மையாருக்கு மங்கள நான் ஏற்றப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அப்பொழுது பக்தர்கள் தங்கள் தலையிலே அச்சதியை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர். இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருள் பெற்றனர். புதுவை மாநில தேர்தல் அதிகாரியான ஜவஹருக்கு கூடுதலாக செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்பு வழங்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார். புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ஜவஹர். இவருக்கு அந்த பொறுப்புடன் கூடுதலாக கல்வித்துறை, தொழில் மற்றும் வணிகம், உள்ளூர் நிர்வாகம், வனத்துறை, சுற்றுச்சூழல், அறிவியல், தொழில்நுட்பத்துறை செயலராகவும் ஆணையராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான உத்தரவை தலைமை செயலர் சரத் சவுகான் பிறப்பித்தார். இந்த தகவல் மத்திய தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் இரவு 12 மணிக்கு மேல் செயல்படும் ரெஸ்டோ பார்களுக்கான உரிமம் 3 மாதம் ரத்து செய்யப்படும் என கலால்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது. புதுச்சேரியில் மது பார்களை விட ரெஸ்டோ பார்கள் நள்ளிரவு 12 மணி வரை இயங்க அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இரவு 1 மணி 2 மணி வரையிலும் கூட சில ரெஸ்டோ பார்கள் இயங்குவதாக புகார் எழுந்தது. இதன் மீது நடவடிக்கை எடுத்த கலால்துறை விதிமுறை மீறி 12 மணிக்கு மேல் இயங்கிய சில ரெஸ்டோ பார்களுக்கு அபராதம் விதித்தது. தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது மாற்றியமைக்கப்பட்டு 12 மணிக்கு மேல் செயல்படும் ரெஸ்டோ பாரின் உரிமம் 3 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படும் என கலால்துறை கடுமையாக எச்சரித்துள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையும் பார் உரிமையாளர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளது. தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் 2 நாட்கள் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நேற்று தொடங்கியது. இந்திய கடல் பகுதி வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சாகர் கவாச் ஒத்திகை நடத்தப்படுகிறது. நேற்று காலை துவங்கி இன்று மாலை 5 மணி வரை சாகர் கவாச் ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரி கடல் பகுதியில் மீன்பிடி படகில் தொலைநோக்கு கருவிகள் மூலமாக பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. சந்தேகப்படும்படி கடலில் தென்படும் கப்பல்கள், படகுகள் குறித்து தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டது. கடலோர பகுதிகளில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் இருந்தாலும் கடலோர பாதுகாப்பு போலீசுக்கு தெரிவிக்க கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் புதுச்சேரி மீனவ கிராமங்களான காலாப்பட்டு, புதுக்குப்பம், வீராம்பட்டினம் உள்ளிட்ட 18 மீனவ கிராமங்களில் பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் பழனிவேல், ஆய்வாளர் வேலன் ஆகியோர் தலைமையில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. காரைக்காலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கிய நிலையில் முதல் நிகழ்ச்சியாக நடைபெற்ற மாப்பிள்ளை அழைப்பில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது. மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மாப்பிள்ளையாக பரமதத்தர் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டார். இதில் அமைச்சர் திருமுருகன், கோயில் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு இந்த ஊர்வலம் வரும்போது பெண் வீட்டார்கள் அழைப்பது போல பொம்மைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. பின்னர் ஊர்வலம் கைலாசநாதர் கோயிலில் முடிவடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ள சாராய விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் குடித்து 33 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதனிடையே விஷ சாராயம் அருந்திய 19 நபர்கள் நேற்று மாலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு
உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் மணி, கிருஷ்ணமூர்த்தி, இந்திரா ஆகிய மூவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். தற்போது ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரை 16 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 5 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுப்புற சூழல் தினம் இன்று அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. மருத்துவர்கள் பாலாஜி, அகிலன், ஆல்பர்டீன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மலேரியா நோய் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி மாணவிகளிடையே விளக்கம் அளித்தனர். மேலும் வளர் இளம் பருவத்தினருக்கு சுய சுத்தம் பற்றி எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், சுகாதார உதவியாளர்கள் விஜயகுமார், ரீட்டா, ஆனந்தராஜ், சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த புதுச்சேரி அரசு மாணவர் சிறப்பு பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநர் மயக்கம் அடைந்ததால் மின்சார கம்பத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக மாணவர் சிறப்பு பேருந்துகள் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இயங்கி வருகிறது. இதில் புதுச்சேரி காலப்பட்டு பிம்ஸ் மருத்துவமனை முதல் புதுக்குப்பம் வரை செல்லும் மாணவர் சிறப்பு பேருந்தை உருவியாறு பகுதியை சேர்ந்த சேகர் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இவர் அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே தனது சுய நினைவை இழந்த நிலையில் பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள மின்விளக்கு கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. பேருந்தில் மிக குறைந்த அளவிலேயே மாணவர்கள் பயணித்ததால் மாணவர்களுக்கு எந்தவித சேதமும் இன்றி தப்பித்தனர். உடனடியாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்டவரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அவர் மாரடைப்பு காரணமாக இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த விபத்தின் காரணமாக அரியாங்குப்பம் முதல் நோனாங்குப்பம் வரையிலும் ஏற்பட்ட வாகன நெரிசலை போக்குவரத்து காவல்துறையினர் சரி செய்தனர். கோணி முடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாத தியான திருக்கோடியில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாத தியான திருக்குடியில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்கீல் சங்க நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். புதுவை வக்கீல் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 10ஆம் தேதி நடந்தது. ஓய்வு பெற்ற சட்டத்துறை செயலாளர் செந்தில்குமார் தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தல் நடத்தினார். இதில் புதிய தலைவராக சி.டி. ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டார். துணைத் தலைவராக இந்துமதி புவனேஸ்வரி, பொது செயலாளராக நாராயணகுமார், பொருளாளராக ராஜ் பிரகாஷ் மற்றும் இணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் நிகழ்வு நேற்று காலை புதுவை நீதிமன்ற வளாகத்தில் நடந்தது. விழாவில் நீதிபதி சந்திரசேகரன் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். சீன சுப்பராய பிள்ளை நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்திய எம்எல்ஏ நேரு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி நகராட்சி மற்றும் புதுச்சேரி அறப்பணி அவை சார்பில் வள்ளல் சின்ன சுப்பராய பிள்ளை 149வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் சுயேட்சை எம்எல்ஏ நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருட்தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி அதிகாரிகள், உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள
அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவடி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். லாஸ்பேட்டையில் கார் டிரைவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மூவரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் சரத்ராஜ் என்பவருக்கும் திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் செங்கன்பட்டு கார் டிரைவர் குணால் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது. இந்த நிலையில் குணாலை தொடர்பு கொண்ட சரத்ராஜ் சமாதானம் பேசுவதாக புதுச்சேரிக்கு அழைப்பு விடுத்தார். புதுச்சேரி வந்த குணாலை கருவடிக்குப்பம் இடைஞ்சாவடி கழைத்து சென்ற சரத்ராஜ் அவரது நண்பர்கள் சஞ்சய், லெனின்குமார் ஆகியோருடன் சேர்ந்து சரமாரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து சரத்ராஜ், சஞ்சய், லெனின்குமார் ஆகியோரை கைது செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.